ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் டிஷ்யூம் இல்லைங்க. நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு கபீர்னு எரிய ஆரம்பிக்கும். ஆக இதுவும் வந்து ஒரு காரணம். தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா, உங்க தொழில் ரீதியாவும் பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் பாவ கேது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமா குடும்பத்தில ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம், கூட செய்ற தொழில்ல வந்து கூட நம்ம கூட பார்ட்னர்ஸ் நம்ம கூட பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஒரு உன்னதமான பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டம் பாராயணம். சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது வரும் பாருங்க. ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க அந்யோன்யத்த அதிகப்படுத்தும். உடனே நாங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவோமாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படி எது எப்படி எப்படி இருந்துச்சோ, அது அப்படி அப்படியே ஓடுறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா,